Hello everyone, welcome to All in One channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th மேத்ஸ்ல எக்ஸசைஸ் 5.3ல 9th சம் பார்க்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். வாங்க பார்க்கலாம். Find the equation of the median and altitude of triangle ABC through A where the vertices are A, B and C. ஓகேவா? அதாவது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா அதுக்கு 3 வெர்டெக்ஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ ஏ, பி, சி அப்படின்னு 3 வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிடலாம். இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மீடியனும் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் ரெண்டு கேட்குறாங்க. ரெண்டு மீடியனோட ஈக்குவேஷனும் ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வெர்டெக்ஸ் எழுதிடலாம், ஏ, பி அண்ட் சி. ஓகேவா? 3 வெர்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏ வெர்டெக்ஸ்ல இருந்து ஏ வெர்டெக்ஸை சூஸ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இதுல த்ரூ ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வழியா ஒரு மீடியனை டிரா பண்ண போகணும். ஸோ மீடியன் அப்படின்னா என்னன்னா ஏ வழியா வரையக்கூடிய லைன் வந்து பிசியோடைய மிட் பாயிண்ட் வழியா, அதாவது மிட் பாயிண்ட்டை போய் டச் பண்ணுச்சு, அந்த லைன் அது வழியா கடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன்னு சொல்லுவோம். ஏ வெர்டெக்ஸ்ல இருந்து பிசி லைன் இருக்கு பார்த்தீங்களா, பிசி பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய லைனுக்குன்னு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். இஃப் இட் டேக் இட் ஆஸ் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த டின்றது என்னது, பிசியோட மிட் பாயிண்ட். ஏக்கும் டிக்கும் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிச்சோன்னா இட்ஸ் நத்திங் பட் என்னது, அதுதான் மீடியன். அதுதான் என்னது, மீடியன். அப்போ ஆல்டிடியூட் அப்படின்னா என்னன்னா, இப்போ அதே ஏ வெர்டெக்ஸ்ல இருந்து பிசிக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையுது, ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையுறேன் அப்படின்னா அதுதான் என்னது, ஆல்டிடியூட். அதுதான் என்னது, ஆல்டிடியூட். ஏடி என்னது, ஆல்டிடியூட். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீடியன் அண்ட் ஆல்டிடியூட். இந்த சம்மில் ரெண்டுத்தோட ஈக்குவேஷனுமே கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. நம்ம இதில் ஃபார்முலாஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. 2 பாயிண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம். 2 பாயிண்ட் அப்படின்னா 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன ஃபார்முலா, y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் ஃபார்முலா, இது 2 பாயிண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். இதை மட்டும் பேஸ் பண்ணியே தனியாக ஒரு 5 மார்க் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் ஒன் மோர் ஃபார்முலா நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது 2 மார்க்ஸில் கூட கேட்பாங்க உங்களுக்கு. இது இன்னொன்று என்னதுன்னா 1 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப் கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 1 பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா சொல்லுங்கள், y மைனஸ் y1 equal to m into x minus x1. ஓகேவா? சரி, பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் என்னது, மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிள் நீங்கள் வரைஞ்சிக்கணும், அப்போ தான் புரியும். டி, ஸோ டி ஃபைண்ட் அவுட் பண்ணும். டி எதோட மிட் பாயிண்ட்டு, பிசியோட மிட் பாயிண்ட். ஸோ பிசி எடுத்துக்கிறோம், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னது, எக்ஸ் ப்ளஸ் x1 by 2 x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. ஸோ இதான் x1 y1 x2 y2. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, கிரேட்டர் நம்பர் சைன் இங்கே 8 வரும். தென் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -2, 4. இதுதான் மிட் பாயிண்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகலாம், ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன்.
அதாவது ஏடி. ஓகேவா? ஸோ ஏடி 2 பாயிண்ட் இப்போ தெரியும். அதாவது ஏ பாயிண்ட்டு வெர்டெக்ஸ், ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸில் இருந்து தான் டிக்கு நம்ம கண்டுபிடிச்ச மிட் பாயிண்ட்டு. இது 2 லைனும் இந்த 2த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் தானே கேட்குறாங்க. அப்போ 2 பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியுது அதானே. ஸோ அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா வந்து நம்ம எழுதிக்கிறோம். இதுதான் 2 பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இது x1 y1 x2 y2. ஓகேவா? இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே சிம்பிளோடு இங்கே என்ன இருக்கோ அப்படியே மேலே இருக்கிறதும் கீழே இருக்கும். அதே மாதிரி மேலே நீங்கள் சிம்பிளோடு என்ன இருக்கோ அதே நம்பர் அப்படியே கீழே இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க ஒன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். மேலே வந்து வேரியபிள் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ கீழே மட்டும்தான் பண்ண முடியும். சிம்பிளிஃபை பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, ஒரே ஆப்ஷன் நம்ம க்ராஸ் மல்டிப்ளை தான். ஸோ இந்த -8 இங்கே 2 அங்கே போயிடும். we will get this term. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணுறோம், இதில் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட்டு இந்த 2 டேர்ம் கூட -8y + 16, இங்கே அதேமாரி 2x, இங்கே -12. ஓகேவா? இந்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு வரும். இப்போ எல்லாமே என்டையர் ஒன் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா this is our equation. இது எந்த டிவிசிபிள் ஆகும், டிவிட்டாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் டிவிசிபிள் ஆகும் 2ல் டிவிசிபிள் ஆகும்னால ஸோ டிவைட் பை 2னா x + 4y - 14 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் ஏடி. ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட். ஸோ ஆல்டிடியூடுக்கு வந்து பிசிக்கு வந்து நம்ம மிட் பாயிண்ட்டு தேவை கிடையாது. நம்ம என்னன்னு பார்த்தோம், ஆல்டிடியூட் அப்படின்னா பெர்பெண்டிகுலர். ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்றதுனால என்ன பண்ண போறோம்னா பிசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிப்போம். பிசி லைனுக்கு நான் கண்டுபிடிக்க போற அந்த ஏடி எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதான் ஆல்டிடியூடுன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடணும்னு வச்சுக்கோங்க எம். அப்போ இதோட ஸ்லோப், இந்த ஏடியோட ஸ்லோப் எப்படி இருக்கும், சின்ஸ் ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி, ஓகே, இதோட ஏடியோட ஸ்லோப் எப்படி இருக்கும், இது எம் அப்படின்னா இது -1/m இருக்கும். இது நம்மளுக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிசியை கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் ஃபார்முலா இது மட்டுமே உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இந்த பாயிண்ட் ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1 y1 x2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5/3 வந்துச்சு. ஸோ அப்போ ஏடி நம்ம ரெக்வயர்டு ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். இதுதான் அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும், இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி -sign போட்டுரும். ஓகேவா? ஸோ பாருங்க, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து m is equal to -3/5. இதுதான் நம்ம ஆல்டிடியூடோட ஸ்லோப். இப்போ ஆல்டிடியூடோட ஸ்லோப்பும் தெரிஞ்சிச்சு, ஏ பாயிண்ட்டும் தெரிஞ்சிச்சு. அதாவது ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் தெரிஞ்சிச்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூடுக்கு m y - y1 equal to m into x - x1 அந்த ஃபார்முலா படி நம்ம போடணும். ஓகேவா? ஸோ x1 y1 வேல்யூ என்னது, ஏ வேல்யூ தான் நம்ம வந்து ஸோ x1 y1ஓட வேல்யூ. அப்படிதான் x1 y1. ஸோ இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்மோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த /5 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன போயிடும், இங்கே மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கேயும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்ன வரும், 10y 5y - 10, இங்கே என்ன வரும் -3x + 16. ஓகேவா?
சாரி +18. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒன் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இது இங்கே லாஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி இது எதுவுமே எந்த டேபிள்லையுமே இந்த 3 டேர்மும் கேன்சல் ஆகாது. இதனால இதை நம்ம அப்படியே லீவ் அவுட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்து எழுதுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதை போட்டுட்டு லாஸ்ட்டாக அப்படி மென்ஷன் பண்ணி எழுதிடுங்க. அப்போ தான் ஈஸியாக உங்கள் ஆன்சர் ஹைலைட்டடாக தெரியும். சரி, ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்ஸும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.